நந்தி புருஷோத்தமன் ஆகிய நான் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மனு கொடுத்து வந்திருக்கிறேன். ரசிகர் மன்றத்தோட மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்ட நான் ஃபஸ்ட்லேருந்து புருஷோத்தமன் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து மனு கொடுத்துருக்குறேன். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற துணைத் தலைவராக இருக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் எங்கள் மாவட்ட அமைச்சர் எல்லாம் எங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு புதுசாக டாடா கம்பெனி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த லட்சுமி நரசிம்மர் சாமி கோயிலுக்கு ரோப் கார் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரையும் திமுகவுக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருக்குது. மனு கொடுத்துருக்குறோம். ஐயாவோட பரிசீலனைக்கு பிறகு நல்ல முடிவுகள் வரும். ரொம்ப நன்றி. உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா டாடா கம்பெனி வந்துருக்குது. இன்னும் 15,000 பேர் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஷூ கம்பெனியில். ரொம்ப நலத்திட்ட உதவிகள்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு எங்கள் அமைச்சர். அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மகளிருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அங்கே உள்ள மகளிர்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? மகளிர் அனைவருமே வந்து டெய்லி கேன் வாஷ் போகிற லெவலுக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் காசும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடச்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடச்சிட்டே இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது. கூட்டணி பலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸும் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேமுதிகவும் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்குது. டிஎம்கேவும் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்குது. அதனால் எங்கள் கூட்டணி பலத்தோடு ரொம்ப வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே ஓகே. வேறு யாராச்சும் பேசுகிறீங்களா? பேர் வி. குமார், சோளிங்கர் தாலுக்கா, ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நந்தி புருஷோத்தமன் அவர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்கார். அதனால் நாங்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் சேர்ந்து வந்து இன்றைக்கி விருப்ப மனு கொடுத்துருக்கோம். நீங்களும் கேட்டீங்க எப்படி ஆட்சி சிறப்பாக இருக்குதான்னு கேட்டீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்களை தினந்தோறும் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, என்னுடைய சோளிங்கர் தொகுதி சேர்ந்த வில்லேஜிங்கில் போய் மக்களிடத்தில் கேட்கும்போது ஒரு 80 வயசு இருக்கும் முதியோர் அந்த அம்மா. நான் நேரடியாக போய் கேட்டேன், பாட்டி இந்த ஆண்டு 2026 யாருக்கு ஓட்டு போடுவீன்னு கேட்டேன். நானே தான் போய் கேட்டேன், பாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஆயா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, பேர் தெரில, யார் ஆயான்னு கேட்குறேன். தளபதி மு க ஸ்டாலின் அவரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாங்க. அது மட்டுமா, வேறு என்னென்ன செஞ்சுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னேன். என் பேத்தி காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. ரேஷனில் இலவசமாக அரிசி தராங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஜனவரியில் வேஷ்டி சட்டை பணம் கொடுத்தாங்க. இப்போ இடையில 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேர் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உன்னுடைய ஓட்டு உதயசூரியன் தான் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, எங்கள் தொகுதி விட்டு திருத்தணி தொகுதியில் போய் கேட்குறோம். அப்பவும் எல்லாமே மக்கள் அவ்வளோ பூரிப்போடு இருக்காங்க. இந்த முறை 234 லட்சம் சொல்லியிருக்காரு தலைவர். ஆனால் 200 வெல்வது நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. சூப்பர். பேசுங்க. வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் அரக்கோணம் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய இளைஞர் அமைப்பாளராக அண்ணன் நந்தி புருஷோத்தமன் அவர்கள் போட்டிருக்காங்க. இப்போ இவர் பார்த்திங்கன்னா மக்களுக்கு பணி செய்வது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், முதியோருக்கு இப்போ ஓய்வூதியம் வாங்கி கொடுக்கறது, இப்போ ஹேண்டிகேப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 சக்கர வாகனங்கள் வழங்குதல், இது போல் பல திட்டங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் நம்ம அண்ணாரிவாளையத்தில் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக வந்து விருப்ப மனு கொடுத்துருக்குறோம். அதோடு என்னுடைய தொகுதி அமைச்சர் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் ஏற்பாட்டிலே சிறப்பாக மாவட்டம் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெளில வந்துடுறேங்க. இங்கே கூட சென்னைக்கு வந்துட்டேன். யாரையாவது அனுப்பிச்சு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உளுந்தூர்பேட்டையுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரச் செயலாளர் செல்வம் டெனில் ராஜ் ஆகிய நான் இன்று விருப்ப மனு அளித்துள்ளேன்.
ஓகே, உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? கழகத் தலைவர், விளிம்பு நிலை மக்கள் முதற்கொண்டு, விவசாய மக்கள் முதற்கொண்டு, மகளிர் முதற்கொண்டு தளபதிக்கு பின்னாலே இருக்கிறார்கள். ஆகவே வெற்றி என்பது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்திலே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். இது இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லா கூட்டணியும் நம்ம கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகபட்சமான பலமாக இருக்கும். மகளிருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு முதலமைச்சர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ரேஷன் கொடுத்துருக்கிறாரு, 5000 ரூபாய் எல்லாருக்குமே மகளிர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் ஊனமுற்றோர் அவங்களெல்லாம் கூட 200 2000 ரூபா போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் அங்கே மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? அதான் விளிம்பு நிலை மக்கள் முழுக்க மகளிர், உடல் ஊனமுற்றோர் எல்லாருமே தளபதியருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என விரும்புகிறார்கள். கண்டிப்பாக அது நிறைவேறும். 234 தொகுதி, அதில் 200 தொகுதி கண்டிப்பாக வெல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? 234 தொகுதியும் வெற்றி பெறும், அது எந்த மாற்றமும் இல்லை. சூப்பர். அப்படியே அவ்வளோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துறோம். அப்படியே எல்லாமே நில்லுங்க சார், கும்பலா இருங்க. அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துறோம். சென்னை மீடியா டிவிக்கு முதற்கொள்ள எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஆம்பலாப்பட்டத்திற்கு குடிக்காட்டில் ஆம்பல் எஸ் சுத்ராவதி என்பவன். நான் பிஎஸ்சி பிஎட் படித்திருக்கின்றேன். நான் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் எங்களுக்கு சரபோதி கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கு வந்த பொழுது அவரை சந்தித்து கை கொடுத்து அதிலிருந்து இன்று வரையில் இந்த இயக்கத்தில் நான் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் 2001 கலைஞர் தலைவர் அவர்களை அப்பொழுது உள்ள ஆட்சி அரெஸ்ட் செய்த பொழுது எங்கள் தொகுதியில் எங்கள் ஊரில் 150 பேருக்கு மேல் நாங்கள் பஸ் மறியல் செய்து அதில் அரெஸ்ட் ஆகி திருச்சி மத்திய சிறையில் 5 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து வெளியிலே வந்தவன். அதேபோல் அங்கு கம்யூனிஸ்டுகள் எங்கள் ஊரில் அதிகம். அந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லா வகையிலும் முன்னிறுத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆம்பலாப்பத்தில் ஒரு கோட்டையாக செய்வதற்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றேன். எனக்கு வழிகாட்டியாக இருந்த என்னுடைய பெரியவர் அண்ணன் ரங்கசாமி என்பவரும், அண்ணன் முன்னாள் பார்லிமெண்ட் எம்பி மற்றும் 2 முறை மத்திய அமைச்சராக இருந்த எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். அவர் எல்லா வகையிலும் ஆம்பலாப்பட்டிற்கும் ஒரத்தநாடு தொகுதிக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர். அதே மாதிரி மறைந்த தலைவர் எல் கணேசன் அவர்கள் அதே மாதிரி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். 89 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பொழுது அமைச்சர் கூட்டுறவு அமைச்சராக இருந்த காளிமுத்து அவர்களை அழைத்து எங்கள் ஊரில் கூட்டுறவுத்துறையினுடைய நன்றி அறிவிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்று நாங்கள் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் என்னை அண்ணன் எல்ஜி அவர்கள் எனது ஆம்பல் சிங்கம் என்று அழைத்தார்கள். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கட்சி பணி ஆற்றி கொண்டு இருக்கின்றோம். நான் 10 ஆண்டு காலம் பிஎஸ்சி பிஎட் முடித்திருந்ததனால் ஆசிரியர் பணியில் நான் இருந்திருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு ஆம்பல் சிங்கம் என்று அனைத்து ஆசிரியர்களும் பெயர் சூட்டி அழைப்பார்கள். அதே மாதிரி இன்றைக்கும் சமூகத்தில் மக்கள் முன்பு ஒரத்தநாடு தொகுதியில் நான் எல்லோருக்கும் அறிந்தவனாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ரூபாய் 25,000 பணம் கட்டியிருக்கின்றேன். அது எதற்கு என்றால் நான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த இயக்கம் வளர வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய முன்னோடியாக நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் இளம் தலைமுறைகளும் நம்மை பார்த்து இது மாதிரி இந்த இயக்கத்தில் பெரிய அளவில் செயலாற்ற வேண்டும்
அப்படி என்பதற்காகத்தான் இங்கு தலைமை கழகம் வந்து இன்று அந்த வேட்புமனு தொகையை 25,000 கட்டி வந்திருக்கின்றேன். இந்த நேயராக என்னை நீங்கள் பேட்டி எடுத்த நமது சென்னை மீடியா டிவி சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்து மனமகிழ்ந்த. உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குதாங்க? உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதாங்க? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி பெறலாம். கண்டிப்பாக. முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இந்த 5 வருஷம்? முதலமைச்சருடைய செயல்பாடு நாங்கள் ஒவ்வொன்றையும் வீடுதோறும் எடுத்து சொல்கிற நாங்கள் அது சிறப்பாக இருக்கின்றது. நலத்திட்ட உதவியெல்லாம் சட்ட அடைச்சிருக்குங்களாங்க? எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதில் விடுபட்டவங்களுக்கு கூட அந்த ஆப்பை ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அதை கேட்ட அந்த இதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நாங்கள் வீடுதோறும் கிடைக்காதவங்களுக்கு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்குது அந்த தொகை. எவ்வளோ தொகுதி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு, எத்தனை தொகுதி தமிழ்நாடு முழுக்க நம்ம கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம கூட்டணி ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 210 இடத்துக்கு மேலே ஜெயிக்கணும்னு தெரியுது. கண்டிப்பாக. அதில் உரத்த நாடு இந்த தடவை நிச்சயம் ஜெயிக்கிறோம். என்ன காரணம்னா, முன்னாள் அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம், ஆமாம், திரு வைத்திலிங்கம் அவர்கள், அவருக்கு இப்போ இங்கே வந்து இணைந்ததுனால நிறைய பேர் வந்து அவருக்கு கொடுத்தா எப்படி அப்படிம்பாங்க. அவர் இல்லை, யாரை நிறுத்தினாலும் உரத்த நாடு தொகுதி இந்த தடவை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆமாம், இது ஒரு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஓகே சார், சூப்பர். நன்றி சார், நன்றி சார். ஆலங்குளம் தொகுதி புல்குட்டி மாரியப்பன் கூட்டுறவு சங்க தலைவர். நான் 2018 அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கையிலேயே நம்ம திமுகவில் ஜெயித்த ஒரே தலைவர் நான் தான். தளபதியார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் 2026 தலைவர் தான், மீண்டும் தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா, மகளிருக்கான உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து எல்லாத்துலேயுமே தலைவர் இருக்கார். மகளிர் அடுத்தால குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணங்கள், அடுத்தால காலை உணவு திட்டம் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் தலைவரோட ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காப்புல, தலைவருக்காக நிறைய செஞ்சுருக்காப்புல. அதனால் 2026 தளபதியாரோட ஆட்சி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? கூட்டணிகளும் தளபதியார் ஒரு ராஜதந்திரம் வளர்த்துருக்காரு. அந்த ராஜதந்திரத்தில் எல்லா கூட்டணி கட்சியும் இன்னைக்கு தளபதியார் கூட தான் இருக்குது. திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில். 2026 திமுக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க போகுது. சரி, அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க, விஜய் வந்துட்டார், ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது, தளபதியார் தான். ஏன்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக் எல்லாமே இன்னைக்கு தளபதியார் கூட தான் இருக்குது. அடுத்தால திமுகவோட கனவு எம்பி தொகுதி கனவை நம்ம தளபதியார் தான் நிறைவேற்றியிருக்காரு. 21 வருட கனவு, அவங்களோட 21 வருட கனவை இன்றைக்கி நம்ம தளபதியார் தான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க நன்றி நம்ம தளபதியாருக்கு தான் சொல்கிறாங்க. அதனால் 2026 நம்ம தளபதியாரோட கரத்தை வலுப்படுத்துவோம். 200க்கு 200 தளபதியார் கையை நம்ம வெற்றியை தளபதியாருக்கு சமர்ப்பிப்போம். ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறீங்கயா? நாங்கள் கடையநல்லூர் தொகுதியில் போட்டியிடுறோம். கடையநல்லூர் தொகுதியில் எங்களுக்கு தளபதியார் நாங்கள் விருப்பமான கொடுத்துருக்கோம். தளபதியார் ஆணையிட்டால் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் அதை ஜெயிப்பேன் கடையநல்லூர் தொகுதியில். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்குயா. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு கூட்டணி கட்சிகள், மனிதநேய உரிமை கழகம் எல்லாமே, எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே கடையநல்லூர் தொகுதியில் நல்லா இருக்குது. அடுத்த மக்களுக்கு நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன்யா. இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கையில் 5 கோடி ரூபா தள்ளுபடி கிடச்சிது. அந்த காலத்தில் மக்கள்கிட்ட நான் 1 ரூபா கூட வாங்காமல் நேர்மையாக இருந்து செயல்பட்டு மக்களுக்கு அந்த தள்ளுபடியை கொடுத்துருக்கேன். அதனால் நான் கூடுதல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன். அங்கே பெண்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குது? பெண்கள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. 100க்கு 100% தான் சொல்லணும். 100க்கு 100%. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம 5000 ரூபா தளபதியார் நம்ம கொடுத்தது, மகளிர் உரிமை தொகை யாருமே எந்த மாநிலத்திலுமே இந்த கதையை செய்யலை. எந்த மாநிலத்திலையுமே. ஏன்னா நடிகர் ரோஜா கூட அன்றைக்கி பேசல சொன்னாங்க, தளபதியார் தான் பெண்கள் விஷயத்தில் முன் உதாரணமாக இருந்துக்காங்கன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மையா. ரொம்ப நன்றி. என் பேர் மாரியப்பன், புதுப்பட்டி மாரியப்பன், ஆலங்குளம், தென்காசி மாவட்டம், ஆலங்குளம். சூப்பர். செல்வம் 200, படைப்பம் வரலாறு.
வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு தளபதியின் வழியில் பின்தொடர்வோம் பின்தொடர்வோம்